அதான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? அங்கனக்குள்ள இருந்தா தானே பிரச்சனை. கழுதி அது என்ன திமுட்டுக்கான இருக்கிற கழுதி தூக்கி போட்டு போக வேண்டியதானே. வேற யாருக்கு வேணும்? ஒன்றும் கேட்க மாட்டேங்க. சத்தமா சொல்லுங்க சார். யாரு? நீ சொல்லு. என்ன? ஏன்? யாரு? மகா அவங்க அப்பாவை ஏதோ சொல்றா. அவங்க அப்பா தான் சொல்லணும். அவ சொன்னா நான் ஈஸியா பதில் சொல்லிக்கிறேன். அவ என்ன கேட்டாலும் உனக்கு எல்லாம் இதுதானே வேணும், நீ சிலுத்தூருக்கு போகாம இங்கேயே இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் அது வந்து சேருன்னு சொல்லிடுது. அவ இருப்பா, அவங்க அம்மா இருக்க கூடாது. அதனால அவ கேட்டா அவளுக்கு தானே தானே. பட் என்ன சொன்னேன், தனித்தனி எல்லாமே தனித்தனி தானே. நிசமாலே மகாலுக்குன்னு நான் ஒரு லைனை எடுத்து ஒதுக்கிட்டேன். இந்த ஆடி மாதத்துலேருந்து அந்த லைனை நான் அதுக்குள்ளே அந்த வேலையை பார்ப்பேன். மகாலுக்கு ஆமாம் சொல்லியே செய்கிறேன் பாருங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு கிடையாது, மகாக்கு மட்டும். மகா அவ தான் விசுவாசம், அவளுக்கு தான் செய்வேன். அவ குழந்தை இல்லையா, அவட்ட எந்த வஞ்சனையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா எதிர்பார்ப்பே இல்லை அவள்கிட்ட, இல்லையா? அப்ப அப்படி குழந்தைகளுக்கு தான் நடைமுறைப்படுத்தணும். நீங்க எல்லாரும் நீங்க தான் வஞ்சனை வச்சிருக்கீங்க, வினயம் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு வகையில் இருக்குல்ல. இல்லாதவங்க யாருமே கிடையாது. அது எடுத்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரும் வராதிங்க, உங்க வீட்டு பிள்ளைகளை மட்டும் நீங்க அனுப்பிச்சுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஆமாம் சொன்னீங்க. அதுக்கு நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கிறோம். உங்களை விட நான் நல்லா பார்த்துக்குவேன். எல்லா குழந்தைகளும் பார்த்துக்கிறோன்னா பார்த்துக்கிற மாட்டேங்க, பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்குற பால்கோவா, வந்த பால்கோவா அதுகள்கிட்ட கொடுத்தா சந்தோஷமா சாப்பிட்டு திருச்சிட்டு தாத்தா பால்கோவா கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லக்கூட மாட்டீங்க வெளியே, இல்லையா? நான் போனோடனே அவர் கேட்பார் சார் எப்பயுமே என்னன்னு. நான் அதுக்கு தான் கொஞ்சமாக கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்றது. இல்லை சாப்பிட்டேன், இது வாங்கி சாப்பிட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லுங்க, அந்த அம்மா இதை சொல்லிருச்சு, அடுத்தது சொல்லுங்க.